பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? நான் இதுக்கு முன்ன பகுதியில பஸ்கா பண்டிகை குறித்து நான் பேசினேன். பஸ்கா பண்டிகையின் நாட்கள் சமீபமாக இருக்கிறது என்று நான் பேசினேன். தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, எல்லாம் எடுத்துக்கங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர் ஸ்தோத்திரம், பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய், இயேசு எங்க வந்தாரா? எருசலேமுக்கு வந்தாரா. எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம் என்று அர்த்தம். ஏன் எருசலேமுக்கு வரவங்க எல்லாம் எங்க வருவாங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு தான் வருவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று கேட்டீர்கள் அல்லவா? அதற்கு முன்பாக இயேசு தேவனுடைய ஆலயம் என்கிற எருசலேமுக்கு வரப்போகிறார். அவர் சொன்னபடியே, அவர் சித்தப்படியே, அவர் விரும்புகிறபடியே சபையானது நடந்து கொண்டிருக்கிறதா, அங்கே நடக்கும் சம்பவங்கள் என்ன என்பதை அவர் பார்க்க வரப்போகிறார். அப்படி சபையிலே அவர் எதை பார்க்க போகிறார்? வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம். சபையில எதையெல்லாம் அவர் வச்சிருக்கிறாரு? ஆமென். அவர் சொந்த ரத்தத்தினாலே, சுய ரத்தத்தை சிலுவையிலே கொடுத்து, ஆமென் ஸ்தோத்திரம், மரணித்து சிலுவை சம்பாதித்த சபை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்படி அவர் இந்த பூமிக்கு அவருடைய வருகைக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவராக வரப்போகிறார். பாருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 13வது வசனம். ஆமென். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். சபையில எதெல்லாம் இருக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். அதுல அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், சுவிசேஷர்கள் இருக்கிறார்கள், ஆமென், மேய்ப்பராகவும் போதகராகவும் இருக்கிறார்கள். ஆமென். இன்றைக்கு சபையில இதெல்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் சரியா செயல்படுறாங்களான்னு சொல்லி பார்ப்பதற்காக எருசலேம் என்கிற சபைக்கு அவர் வரப்போகிறார். அப்போஸ்தலர் என்றால் சபையை ஸ்தாபிக்கிறவர்கள் அல்லது அநேக சபைகளை ஸ்தாபித்து ஊழியர்களை உருவாக்குகிறவர்கள் என்று பொருள்படும் அல்லவா? ஆமென். எனக்கு தெரிந்த ஆவிக்குரிய சத்தியத்தின்படி பேசுகிறேன். அதனால இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, இன்னைக்கு சபையில அப்போஸ்தலர்கள் என்ற பட்டத்தோடு வாழ்கிறார்கள், ஆனால் அப்போஸ்தலர்களாக செயல்படவில்லை. அநேக பட்டணங்களுக்கு போய் சபைகளை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலர்களாக செயல்படவில்லை. ஆனா அப்போஸ்தலர் என்ற பட்டத்தோடு இருக்கிறார்கள். அந்த பட்டத்தை வைத்து ஆமென் பிஷப்பாக, ரெவரண்டாக இருக்கிறார்கள், அல்லது பெரிய வளர்ந்த ஊழியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர்களாக இருக்கிறீர்களா என்பதை பார்க்கும்படி அவர் வரப்போகிறார். தீர்க்கதரிசிகளாக தேவன் சிலரை சபையிலே வைத்திருக்கிறார். ஆனால் சபைக்கே போகாத தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்களே நிறைய நேரத்துல சபைக்கு போறது கிடையாது. அவங்கள கூப்பிட்டாதான் போவாங்க, இல்லைன்னா வீட்டுல கிடப்பாங்க. தீர்க்கதரிசிகளாக ஆமென். இன்னைக்கு பிரபலத்துக்காக தீர்க்க தரிசனம் பெருகி போயிருக்கிறது. தேவன் சொல்லாததையும் தேவனத்தில் கல்லாததையும் போதிக்கிறவர்கள் எழும்பி இருக்கிறார்கள் என்று எரேமியாவிலே சொல்லுகிறாரே. எரேமியா புஸ்தகத்திலே வாசிக்கிறோமே, தன்னுடைய ஏவுதலின்படி பேசுகிறவர்கள் எழும்பி விட்டார்கள் என்று வாசிக்கிறோமே. எரேமியா சொல்லுகிறாரே, அதுபோல தீர்க்கதரிசிகள் எழும்பி தன் வயிற்றுக்காக, தன் பிரபலத்துக்காக பேசுகிற தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆனால் தீர்க்கமாய் தேவனுடைய வார்த்தையை, தீர்க்கமாய் தேவ சத்தத்தை பேசுகிறவர்கள் இல்லை. எனவே இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளையும், இப்படிப்பட்ட ஆட்களையும், உண்மை உள்ளவர்களையும் உண்மை அற்றவர்களையும் பார்க்கும்படி தேவன் சீக்கிரமாய் ஆமென் எருசலேம் என்கிற சபைக்கு வரப்போகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, சிலரை சுவிசேஷகர்களாக தேவன் சிலரை சபையிலே சுவிசேஷகர்களாக ஏற்படுத்தினாரே, அந்த சுவிசேஷங்களை தேவன் பார்க்க வரப்போகிறார். நிறைய பேர் சுவிசேஷ ஊழியமே செய்யறது கிடையாது, ஆனா தனக்கு பின்னாடி சுவிசேஷகர் என்கிற பட்டத்தை வைத்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு சுவிசேஷம்னா என்ன தெரியுமா? சபையில ஆல்ரெடி போயிருக்கிற ஜனங்களை கூப்பிட்டு, ஆல்ரெடி சபையில் இருக்கிற ஜனங்களை கூப்பிட்டு அபிஷேக முகாம், அக்கினி முகாம், எழுப்புதல் முகாம், உபவாச முகாம் தான் நடத்துவாங்களே தவிர ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கிட்ட போக மாட்டாங்க. இவர்கள் எல்லாரும் ஆமென் சபையில சரியாக செயல்படுகிறார்களா என்பதை பார்க்க அவர் எருசலேமுக்கு வரப்போகிறார். அது மாத்திரமல்ல, சிலரை மேய்ப்பராக ஆமென் ஏற்படுத்தி இருக்கிறார் அல்லவா? மேய்ப்பர்கள் உண்மையாகவே ஆடுகள் மேய்க்கிறார்களா, இல்லது ஆடுகள் அல்லாமல் தங்களையே மேய்த்துக் கொள்ளுகிறார்களா என்பதை பார்க்கும்படி எருசலேமுக்கு வரப்போகிறார். இன்னைக்கு நிறைய மேய்ப்பர்கள் உண்டு,
ஆனால் ஆடுகள் இல்லை. ஆடுகள் நிறைவாயிருக்கிற தாகமாய் இருக்கிறதுக்கு போறது கிடையாது. எங்கெல்லாம் பட்டி இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆடுகள் இருக்கிறதோ, அதை திருடும்படியான மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மேய்ப்பர்களையும் பார்ப்பதற்கு தேவன் சபைக்கு வரப்போகிறார். போதகர்கள்னா தேவனுடைய வசனத்தை எஸ்ராவை போல வேத பாரர்களாக இருந்து போதிக்கிறவர்களை பார்க்கும்படி சபைக்கு வரப்போகிறார். இன்னைக்கு சபையில போதகர்கள் உண்டு, ஆனா சத்தியத்தை தீர்க்கமா போதிக்கிறவங்க இருக்கிறாங்களானா இல்ல. தனக்கு ஏற்றபடி, தனக்கு புரிந்தபடி போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆமேன். இந்த 5 விதமான அழைப்பை பெற்ற ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற இப்படிப்பட்டவர்களை பார்க்கும்படி தேவன் சபைக்கு வரப்போகிறார். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உண்டு, ஆனா யாரும் சபையில அடங்கி இல்லை. மேய்ப்பர்கள் உண்டு, சபையே இல்லாத மேய்ப்பர்கள். சுவிசேஷங்கள் உண்டு, சபைக்கே போகாத சுவிசேஷகர்கள். அப்போஸ்தலர்கள் உண்டு, ஒரு சபையிலையும் அடங்காத அப்போஸ்தலர்கள். அவங்க விருப்பம் போல பட்டத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள், வேதத்தை சுமப்பார்கள், விருப்பம் போல கிரியைகள். இவர்களை எல்லாரையும் தேவன் பார்க்கும்படி இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. தேவனுடைய ஆலயம் சாதாரணமானதல்ல. வாசிங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். பேதுருவின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். ஆமேன். பேதுரு ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம். ஆமேன். பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு ஆமேன் ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாயிருக்கும். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கு, நிறைய போஸ்டர்கள் உண்டு, நிறைய ஊழியங்களுக்கு பெயர்கள் உண்டு. அங்கெல்லாம் தேவன் நியாயத்திற்க வரமாட்டார். தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது சபை என்கிற தேவனுடைய வீட்டிலே துவங்கும். நீங்க எப்படிப்பட்ட ஊழியத்துல வேணாலும் இருங்க, நீங்க எப்படிப்பட்ட சபையில வேணாலும் இருங்க, தேவன் எருசலேமுக்கு தான் வரப்போகிறார். தேவன் சபைக்குத்தான் வரப்போகிறார். நான் அந்த கூட்டத்துக்கு போறேன், நான் இந்த கூட்டத்துக்கு போறேன், எனக்கு இந்த ஊழியரை தெரியும், எனக்கு அந்த ஊழியரை தெரியும். எனிவே குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தப்பில்ல. ஆனால் நியாய தீர்ப்பு என்பது எந்த ஜப கோபுரத்திலும், எந்த ஜப ஸ்தோத்திர மண்டபத்திலும் நடக்க போகிற காரியம் அல்ல. நியாய தீர்ப்பு என்பது தேவனுடைய சபையிலே, தேவ ஜனங்கள் கூடுகிற இடத்திலே உண்டாக போகிறது. நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், சபையிலே அடங்கி நடக்க வேண்டும். 5 அழைப்புடையவர்களாக இருக்கலாம், 9 வரங்களுடையவர்களாக இருக்கலாம், 9 கனிகளுடையவர்களாக இருக்கலாம், ஆனால் சபையிலே அடங்கி இருக்க வேண்டும். சபையிலே அடங்காதவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நிச்சயமாய் நரகம். சபையிலே அடங்கி நடக்கும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு சபையிலே தொடங்கும். எனவே கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருடைய விசுவாசிகளே, தேவ சபையின் ஜனங்களே, எருசலேமுக்கு வரப்போகிற ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். சபையிலே அடங்கி நடக்க, கீழ்ப்படியில் உள்ளவர்களாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். God bless you.